ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் கட்லட். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு பவுல் நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நல்லா தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டைமில் எதுவும் காஃபியோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அதை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். இது தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ மீல் மேக்கர் கூட 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்க போகிறேன். ஒரு வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால இப்போ நம்ம இது ட்ரை பண்ணும்போது தண்ணி ட்ரை ஆகிடும். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு கட்லட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி தட்டி நான் தனியாக எடுத்து வச்சுக்கினேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் டிப் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிராம்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இது எல்லா மாவுமே நான் இது மாதிரி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நான் ஒவ்வொரு கட்லட்டாக எடுத்து வைக்கிறேன்.
மிதமான தீயில் தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ஹை ஸ்பீடில் இருந்தாலும் சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே வேகாது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா பீஸுமே எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே திருப்பியாச்சு. இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ நமக்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், கட்லட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.